வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். பல பஞ்சாயத்துகள் நடுவில் காஞ்சிபுரத்தில் வடகலை தென்கலைன்னு ஒரு பஞ்சாயத்து. இதை மக்கள் ஏதோ பிரேசில் அர்ஜென்டினா மேட்ச் மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அதாவது யார் தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு ஃபன். அதில் நடக்கிற விஷயங்கள் இவங்க ஃபிசிக்கலாக சண்டை போடுறதே ஒரு ஆச்சரியமாக பார்ப்பானுங்க. சம்மந்தப்பட்ட 2 கம்யூனிட்டியுமே ஐயங்காரில் இருக்கிற 2 பிரிவுகள். இந்த வடகலை தென்கலை அப்படின்னா என்னென்னா, வடகலை அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தை அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது. நடுவில் மஞ்சள் கலர் இருப்பாங்க, நாமத்திலே நடுவில் மஞ்சள் இருக்கும். தென்கலைங்கிறது தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வைணவ பிரிவு. ஒரு காலத்தில் சைவத்துக்கும் வைணவத்துக்கும் சண்டை போயிட்டே இருந்துச்சு. சைவம் வைணவம் ரொம்ப சண்டை போட்டே இருந்தாங்க, முஸ்லீம்ஸ் இங்கே ஆட்சிக்கு வர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒன்றாயிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இஸ்லாம் வந்துருச்சு, கிறிஸ்டியன் வந்துருச்சு, ஹிந்து மதம் ஒன்றாக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. இது எல்லா மதங்களும் இயற்கையாக நடக்கிறது தான். நம்ம மட்டும் தனியாக இருந்தாலும் பிரிஞ்சுட்டே போகும். புத்தமும் ஜெயினும் சண்டை போட்டே இருந்தாங்க, ஆல்மோஸ்ட் ஒரே கொள்கையுடையவங்க. இந்த அழிஞ்ச உடனே இந்து மதம் ஸ்ட்ராங்காக வருது. இந்து மதத்துக்கு எதுக்கு யார் இல்லைன்னா அவங்க 2 பிரிஞ்சு சைவம் வைணவம் சண்டை போட்டே இருந்தாங்க. சைவ வைணவம் சண்டை சால்வ் ஆனோன்னு இந்த வைணவத்துக்குள்ள சண்டை பிக்கப் ஆகிடுச்சு. நீங்கள் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, 800 வருஷமாக போயிட்டு இருக்கு. 800 வருஷமாக, அதுவும் காஞ்சிபுரம் ஒரு வைணவ ஸ்தலத்தில் ஒரு முக்கியமான ஸ்தலம். அதில் 800 வருஷமாக பெருமாள் உற்சவம் வரும் பொழுது முன்னாடி யார் பாடுறது? முன்னாடி தமிழ் தான் பாடி செல்ல வேண்டும், தமிழ் தான் முக்கியமான மொழின்னு ஒரு குரூப். ஆனால் இவங்களையே நாம் தமிழரும் திராவிட கழகங்களும் ஆதரிக்க மாட்டேன்னு தெரில. தென்களையே கொள்கை ரீதியாக பார்த்தா நாம் தமிழரும் திராவிட கழகம் ஆரம்பிக்கணும். தமிழுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல தென்கலை. சண்டையே லாங்குவேஜில் தானே. சமஸ்கிருதம் சப்போர்ட் பண்ணுறத நீங்கள் எதுக்குறீங்க? அப்போனா தென்களையே நாம் தமிழரும் திமுகவும் அதிமுகவும் ஆதரிக்க வேண்டும், ஏன் ஆதரிக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எனக்கு இருக்குது. சமஸ்கிருதம் முன்னாடி போகணுன்னு அவங்க ஆசைப்படுறாங்க. இது பல கேஸ் ஆகி ஹைகோர்ட்டில் போய் ஹைகோர்ட்டில் இப்படிலாம் பாடணும், எத்தனை பேர் முன்னாடி போகணும், எத்தனை பேர் பின்னாடி போகணும், அதில் எந்த பாட்டை முதல்ல பாடணும். பெருமாளுக்கு எல்லா மொழியும் ஒன்று தானே. சமஸ்கிருதத்தில் பாடினா எந்திரிச்சு பார்க்குறாரு, தமிழில் பாடினா எந்திரிச்சு பார்க்க மாட்டார்னு நினச்சோம்னா இது ஒன்றும் நம்ம பதில் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா கடவுளுக்கு மொழி கிடையாது. கடவுள் மனசுடைய மொழியை தேடுறவர். உங்கள் மனசுலேருந்து அடுத்த மனிதருக்கு புரிதற்காக நீங்கள் ஒரு மொழியை உருவாக்குறீங்க, அந்த மொழியில் பேசுகிறீங்க. கடவுள் தான் டைரெக்டாக மனசில் இருக்கிறதே மொழியாக புரிஞ்சுப்பார். அவருக்கு எதுக்கு எந்த மொழியும் தான் என்ன. இவங்க இந்த சண்டையில் ஒரு 2 குரூப்பாக உருவாகி ஒரு கிளாஷாக உருவாகி அது இது வரைக்கும் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்குது, நூற்றாண்டுலேருந்து நூற்றாண்டுகளாக. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க வரைக்கும் தென்கலை ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். ஏன்னா தமிழை விரும்பக்கூடிய ஆளுங்க நாங்கள்லாம். ஸோ தென்கலை ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஆசைப்படுவோம். தமிழுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு ஆசைப்படுவோம். தமிழ் முன்னாடி தான் போனோம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதே நேரத்தில் சமஸ்கிருதம் யாரோ எவரோ மொழி கிடையாது, அது இந்தியாவுடைய ஒரு பொது மொழி, ஒரு எந்த இனத்துக்குமான மொழியும் கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனை ஏன் சைவத்தில் வரலன்னு யோசித்து பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா சைவம் இன்றைக்கும் தமிழுக்கு இடமே கொடுக்கவில்லை. வைணவத்திலேயே சண்டை வந்துச்சு, இன்றைக்கும் தமிழா இல்லையான்னு சண்டை வந்துச்சு. சில கோயில்கள், இப்போ ஸ்ரீரங்கம் அந்த கோயிலெலாம் போனீங்கன்னா தமிழ் உடைய விஷயம் வந்துடும். ஆனால் சைவத்தில் நீங்கள் இன்னுமே சிதம்பரத்தில் தேவாரம் திருவாசகத்தை பாட முடியாத சூழ்நிலையும் இருக்குது. இன்ஃபேக்ட் அங்கேயும் தமிழ் முதலிடம் இருக்கணும், இங்கேயும் முதலிடம் இருக்கணும். ஏன்னா நீங்கள் தமிழ் மக்கள் இருக்கிறதுனால. இதே விஷயங்கள் வட இந்தியாவுக்கு போகும்போது அங்கே ஹிந்தியா சமஸ்கிருதம் கேட்டால் கண்டிப்பாக ஹிந்தி தான், 2வது தான் சமஸ்கிருதம். ஆனால் சமஸ்கிருதம் தான் அத்தனை மொழிகளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கனெக்டிங் லாங்குவேஜ். இன்னொன்று எல்லாத்துக்குமான பொதுவான லாங்குவேஜ். அது ஒரு 3rd லாங்குவேஜ் எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் அது ஒரு காமன் மேனுடைய ஸ்பீக்கிங்கில் இல்லாதனால, ஒரு மக்களுடைய தாய்மொழியாக இல்லாதனால அதுக்கு ஒரு மரியாதை நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் கடவுள் மொழியாக. அதையும் உதாசீனப்படுத்தாமல் இதுக்கு ஒரு முடிவு விரைவில் எட்டப்படணும். தமிழும் சமஸ்கிருதமும் இணைந்து ஒரு இசையாக சங்கமித்து பெருமாள் பவனி வரணும் தான் எங்களை போன்ற அன்பர்களுடைய ஆசை அப்படிங்கிறது இந்த இடத்துல பணியோடம்போடு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.